ஆதவ் அர்ஜுனா அரசியல் செயல்பாடுகளுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. ஆதவ் அர்ஜுனாவின் மனைவி டெய்சி அர்ஜுனா பேட்டி. இப்போது ஆதவ் அர்ஜுனா தமிழக வெற்றிக் கழகத்தில் கலந்து கொண்டு அரசியல் ஈடுபாடுகளில் மிகவும் தீவிரமாக இருக்கிறார். இதன் காரணமாக மத்திய அரசின் வெறுப்பையும் திமுக அரசின் வெறுப்பையும் சம்பாதிக்க வேண்டிய சூழல் கட்டாயத்துக்கு ஆளாகியிருக்கிறார் ஆதவ் அர்ஜுனா. ஆனால் இவர் மணந்து கொண்டிருக்கிற மனைவி டெய்சி பிரபல லாட்டரி அதிபர் மார்ட்டினின் மகளாவார். மார்ட்டின் மிகப்பெரிய தொழிலதிபர். இந்த சூழ்நிலையில் டெய்சி ஆதவ் அர்ஜுனா விடுத்த அறிக்கையில் ஆதவ் அர்ஜுனாவின் அரசியல் செயல்பாடுகளுக்கும் எங்களுடைய குடும்பத்திற்கும் ஒட்டோ உறவோ கிடையவே கிடையாது. அவரவர் அவருடைய சுய விருப்பத்தின் அடிப்படையில் சுய உரிமை அடிப்படையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். எனக்கும் ஆதவ் அர்ஜுனாவுடைய அரசியல் செயல்பாடுகளுக்கும் சம்பந்தம் இல்லை. எங்கள் குடும்பத்துக்கும் ஆதவ் அர்ஜுனாவுக்கும் கணவன் மனைவி என்ற உறவு இருக்கிறதே தவிர தொழில் உறவு இல்லவே இல்லை என்று மறுத்திருக்கிறார் டெய்சி ஆதவ் அர்ஜுனா. இதன் காரணமாக டெய்சிக்கும் ஆதவ் அர்ஜுனாவுக்கும் கருத்து மோதல் ஏற்பட்டிருக்குமோ என்ற சந்தேகமும் எழுந்திருக்கிறது. 2018 முதல் 2024 ஆண்டில் 1368 கோடிக்கு தேர்தல் பத்திரங்களை மார்ட்டின் வாங்கியுள்ளதாக தெரிகிறது. இதில் திமுகவுக்கு 509 கோடியும் பாஜகவுக்கு 100 கோடியும் கொடுத்துள்ளதாக தெரிகிறது. இதன் காரணமாக ஆதவ் அர்ஜுனாவுக்கும் டெய்சி அர்ஜுனாவுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் அதிகரித்துள்ளதாக செய்திகள் கசிந்த வண்ணம் உள்ளன. அனைத்து தொழில்முறை மற்றும் அரசியல் முறை செயல்பாடுகள் சுயாதீனமாக எடுக்கப்படுகிறதே தவிர ஒன்றுக்கொன்று இணைந்தது அல்ல என்று தெளிவாக தன்னுடைய அறிக்கையில் வெளியிட்டிருக்கிறார் டெய்சி ஆதவ் அர்ஜுனா. 2021 ஆண்டு தேர்தல் களத்தில் திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டார் ஆதவ் அர்ஜுனா. பிரசாந்த் கிஷோருடன் இணைந்து ஆதவ் அர்ஜுனா செயல்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. 2023 ஆண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் சேர்ந்தார் ஆதவ் அர்ஜுனா. அவருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளராக பதவி தரப்பட்டது தொல் திருமாவளவனால். அதற்கு பிறகு சமீபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து விலகினார் ஆதவ் அர்ஜுனா. மறுநாளே நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார் ஆதவ் அர்ஜுனா. அங்கேயும் இவருக்கு முக்கியமான பொறுப்பு தரப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவாக பல அரசியல் வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார் ஆதவ் அர்ஜுனா.